26ல 1-1 வந்தா ஸ்டாலினுக்கு ஒரு சேலஞ்ச் வரும். நான் கற்பனையில அடிச்சு விடக்கூடிய அரசியல் ஆய்வாளர் கிடையாது. 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்னு இன்னைக்கு இல்ல, 19ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிறந்தவர் காமராஜர் இருக்க உயரத்துல 57-62 உயரத்துல கூட்டணி பலத்துல அவர் கட்சியை பிடிச்சி தேவரை வெளியே அனுப்பி, ஆதிமூல நாடார் வெளியே அனுப்பி, நாடிமுத்து பிள்ளை வெளியே அனுப்பி, வல்லத்தரசை வெளியே அனுப்பி, பதேல ஆதித்தன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பர் அவரை வெளியெடுத்து அழுத்தம் கொடுத்து, இது வடமலை நாயக்கர் வெளியெடுத்து, காரைக்குடி கணேசன் செட்டியாரை வெளியே அனுப்பி, எல்லாத்தையுமே ராஜாஜி உட்பட எல்லாத்தையும் வெளியே அனுப்பி கட்சியை கைப்பற்றிக்கிட்டு அவர் தன்னோட டாக்டிக்கல் மூல கட்சியை கைப்பற்றிட்டு பெரிய கட்சியை கைப்பற்றிட்டு 45-46% வாக்கு பலத்தோட இருந்தாரு. அவருக்கு இணையா இன்னைக்கு ஒரு கூட்டணி பலத்தை அப்படியே வச்சுக்கிட்டு 47% வாக்கு பலத்துல இருக்கிறாரு. இன்னும் ஸ்டாலின் இருக்கிறாரு, முக ஸ்டாலின் கூட்டணி பலத்துல இருக்கிறாரு. இன்னும் அவரோட கூட்டணிக்கு இந்த 47 கூட நாங்களும் வாரம்னு தேமுதிகவும் போன்ற கட்சிகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நான் கருத்து குருடனா, கணத்து தவளையா, யதார்த்தத்தை மறுத்து மறைச்சி பேசக்கூடியவும் இல்லை.